ஹலோ வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் வித்திஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரே ஒரு ரூம் மேட்ச் கிராஃப்ட் லேண்டில் போய் பார்த்தோம்னா, முதல் ரவுண்டு நான் ரெக்கார்ட் பண்ணலைன்னு சொல்லிட்டு வெளியில் போனேன். வந்துட்டேன். நான் அடுத்த ரவுண்டு போட்டு சாப்பிட்டாச்சு, முடிஞ்சு. இங்கே பாருங்கள், ஊரின் கடைசியில் போட்ட இந்த மாதிரி தான் வந்து பழகுது. ரிச்சாக ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன், ஆனால் முடியவே மாட்டேங்குது. க்ளோவல் எனக்கு போடுறான். இந்த ரவுண்டு அடிச்சுட்டான். தோத்துட்டேன். ஆனால் அடுத்த ரவுண்டு அவன் ஜெயிச்சிருவான். இதை ஆஃப் பண்ணிவிட்டு வருவேன். நான் 1 அவன் 2. இந்த ரவுண்டு ஒரு அடிச்சுட்டு க்ளோவால் போடுவேன். இதாகிடுச்சு. இது என்னன்னே தெரில. இந்த மேட்ச்சில் மட்டும் இது சின்னதாக வந்துடுச்சு வீடியோ. இந்த இது ஹெட்ஷாட் அடிச்சு இந்த மேட்ச்சில் நான் ஜெயிச்சிருவேன்னு நினச்சோம்னா லைக்கு பண்ணுங்க. இதோட சேர்த்து என்ன பண்ணுறோம்னே தெரியல. நடுவில் வாய்ஸ் கட் ஆகிடுச்சு, தெரியவே மாட்டேங்குது. இந்த மேட்ச் கண்டிப்பாக கடைசியில் வெயிட் பண்ணி பாருங்கள். லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப். நிறையா பேர் பார்த்தீங்க மொதல் வீடியோ. 2வது வீடியோக்கு யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன்ட்டீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. பார்க்கலாம். சின்ன ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த வீடியோ டியூரேஷன் என்னமோ ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் தான் வரும். ஆனால் இது எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு எடிட் பண்ணவும் தெரியாது. மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் திட்டுறது அந்த மாதிரிலாம் இது பண்ணி சும்மா சொன்னேன். அது வேலை இருந்துச்சு, முடிச்சுட்டு அப்படியே இது பண்ணிவிட்டு 3 மணி நேரம் இந்த 5 நிமிஷம் வீடியோ எடிட் பண்ணேன். என் ஃப்ரெண்டை கூட தான் விளாண்டேன். சும்மா பிஆர் நைட்டு போட்டுக்கிட்டோம். அப்படியே கூப்பிட்டான், வாடா 1v1 கிராஃப்ட் லேண்டில் வாடா, என்னை அடித்து காட்டுறான். முடிஞ்சான்னியா அதே வெட்டி வீராப்போட போய் அடிச்சுட்டு வந்துட்டேன். அந்த ரவுண்டு என்னாச்சுன்னு தெரில, திடீர்னு சுற்றுக்குள்ள வால் போட்டு உட்காந்துக்கிட்டியான். ஏறு டொப்புன்னு வச்சேன். லாங் ரேஞ்சில் நின்று டபுள் பேரலில். ஆனால் இந்த மேட்ச் கருமையாக தான் போயிட்டு நல்லா தான் ஆடிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு இந்த 2 ரவுண்டு நெட்ஒர்க் ப்ராப்ளம் வந்துச்சு. மொதல் ரவுண்டு நெட்ஒர்க் ப்ராப்ளம் அடிச்சிட்டியான். 2வது ரவுண்டு நான் மிஸ்டேக் பண்ணிவிட்டு அடிச்சிட்டியான். இந்த ரவுண்ட்லாம் வச்சு பிரிச்சுட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் அந்த என்னோடய 3rd சப்ஸ்கிரைபர்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அவருக்கு ரொம்ப நன்றி. அதனால் அதே மாதிரி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை படிக்கிறேன். உங்கள் யூஐடியை கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க. சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி உங்கள் இது மெசேஜ் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்க ஃபுல்லாக இது பண்ணுவாங்க. யார் இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட பின் பண்ணுறேன். பின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சில கிஃப்ட்டு கூட இருக்குது. கேம் விளாட்றவங்களா இருந்தால் ஒரு ரூம் மேட்ச் இதே மாதிரி வீடியோ எடுத்து அதில் போடுவேன். அவங்க ஜெயிச்சிட்டா நான் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறேன், நான் ஜெயிச்சிட்டா அவங்க எனக்கு கிஃப்ட்டு பண்ணணும். மேக்ஸிமம் நான் தோற்றுடுவேன். நான் மற்ற யூடியூபர்ஸ் மாதிரிலாம் என்னை எவனும் ஜெயிக்க முடியாது. தமிழ்நாட்டிலேயே நான் பெரிய ப்ரோ பிளேயர் அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் இதாக தான் சொல்கிறேன். எனக்கு அவ்வளோவா ஹெட்ஷாட் அடிக்க தெரியாது. நான் இந்த ஃப்ளூக்கில் தான் அடிக்கிறது தான் ஹெட்ஷாட்டு. இந்த வீடியோ பார்த்துட்டு அவன் நல்லா அடிப்பான், அதனால் இது பண்ணலாம். இல்லை ஹெட்ஷாட்டே அடிக்க தெரியாது. ஒரு நல்ல அழுத்து பிடிக்கிறார். வாங்க பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 3 நிமிஷம் ஓடி இருக்கா. ஆமாம். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டு பண்டெல்லாம் கிஃப்ட் அனுப்புறது என் ஃப்ரெண்ட்ஸு. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு உங்களால் முடிஞ்சுன்னா எனக்கு ஒரே ஒரு நல்ல பண்டில் மட்டும் கிஃப்ட் பண்ணுங்கள். அது மட்டும் பண்டில் கூட வேணாங்க, ஒரே ஒரு அமௌண்ட்டு கிஃப்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஏன்னா இது நானாக ஒன்றும் எடுத்ததே இல்லை. முதல் தடவை ஒரு வீக்லி போட்டிருக்கேன், வீக்லி மெம்பர்ஷிப்பு. அதில் வரதை வச்சு தான் ஒரு ஃபிஸ்ட்டு ஸ்கின் ஸ்பின் பண்ணேன். அந்த ஸ்வீட் ஆர்ட்டுன்ற ரிங்கில் வரவே மாட்டேன்ருச்சு. அது தரவே மாட்டேன்ட்டானுங்க. டைமண்டு முடிஞ்சு அடுத்த ஒரு வீடியோவில் இந்த வாரத்துக்கான 210 டைமண்டை ஃபில் பண்ணிவிட்டு 210 டைமண்ட் எடுத்துடுவேன். அடுத்த வாரம் ஒரு வீக்லி போட்டு அதில் ஒரு 200, மொத்தம் 410. அது
அந்த 7 நாளையும் சேர்த்தோம்னா ஒரு 620 டைமண்டு. அதை வச்சுட்டு எவோ வால்ட்டு சுற்றலாமா, இல்லை நான் அது இப்போ ஏதாவது ஒரு ஈவெண்ட் வரும், எமோட் ராயலு லால் எமோட் ரிட்டன் வருது, நாங்கள் அது சுற்றுவோமா? ரெண்டில் எதுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. லால் எமோட்னா எல்லுன்னு போடுங்க. அப்புறம் எதாவது பண்டில்னா எவோனா ஈன்னு போடுங்க. இல்லை எவோனே போடுறேங்க மொத்தமாக. லால் எமோட்னா லால்னு போடுங்க, எவோகன்னா எவோன்னு போடுங்க. யாரோட எந்த இது அதிகமாக வந்திருக்கோ அந்த இதை நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் லக்கில் விழுந்துச்சுன்னா யாரோட ஐடி, யாரோட கமெண்ட்டுக்கு அதிக லைக் வருதோ அவங்களுக்கு கிஃப்ட்டு பண்ணுறேன். அதில் முடிஞ்சது ஏதாவது கிஃப்ட்டு பண்ணுறேன். இப்போ மேட்ச்சுக்கு வருவோம். சுச்சுவேஷன் கை மீறி வந்துருச்சு, அவ்வளோதான் இந்த மேட்சோட பூயா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.